Right. Good evening, children. Good evening, Miss. Good evening, Miss. Good evening. How are you all? I'm fine. I am great, Miss. I'm good. Very good. Yeah. And how was your day, school time? It's good. It's good. It's Right. amazing. Amazing. I had a party. I had a party for school. In the school. Okay. Which party? At the 6F. They're having a drum. Right. Okay. So you have the sports meets coming days. Yes. You have. Okay, fine. Good. So you are a drummer, huh? Very good. Very good. I studied Mirinangam. I couldn't understand. What did you say? I studied Mirinangam. Mridangam. Mridangam. So you're learning Carnatic music, right? So that's Yes. right. So you like music. So you wants to become a musician. Yes. Very good. Good. Okay, children, shall we go to the lesson? So before that, we have to do one thing. We have to register. Right? Today, 25th, right? Haris, present. Samiksha. Samiksha is here? No. Sankit? No. Sifha? Husnia? Dilska? Madhuvadini? Hans Rosen? Yes, Sintanan? பிள்ளைகள் இருக்கிறார்கள் சத்தமா சொல்லணும். Right. Sintanan, no. Nahidan? Anha? Nahidan இருக்கா? Nahidan இருக்கிறார். Okay. Anha? Shvikshana? Johanna? Yes, Miss. Rakshaya? Rakshanya? No. Navodayan? No. Varunika? Yes, Miss. Right. யார்ட பேர் வாசிக்கல மிஸ் Ilavan. நிலவன் நிலவனா நிலாவனா Nilavan ஆனா நிலவன். நிலாவன் அண்டேக்கா வாரீங்க எப்பயோ வந்துட்டு. இப்ப வந்துட்டீங்க அப்புறம் ரெஜிஸ்டர் மார்க் பண்ணலையோ உங்களுக்கு வேற யாரு சுபிக்ஷனா இருக்கிறீங்களா சுபிக்ஷனா Yes, Miss. அப்ப நான் மிஸ் கால் பண்ணிக்கல சொல்லலையே ரைட் ஓகே ஹண்ட்ரோசன் பிறகு ஹரிஷ் என்ன ஹரிஷ் தான் ரிமைண்ட் பண்ணணும் என்ன Yes. ஹரிஷ் முடிஞ்ச பிறகு முடிய முன்னமும் ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்க வா before finish our class remind me yeah right okay so let's go to the lesson so last class what we learned what we studied Features of a computer no parts of a computer parts of the computer right so today we are going to note them அப்படி நோட் பண்ண போறோம்னா ஒவ்வொரு பார்ட் செய்யும் எழுதி பிள்ளைகள் நான் வந்து போன வருஷம் லாஸ்ட் இயர் கிரேட் 6ல படிச்சாங்களுக்கு இப்படித்தான் படிப்பேன் எப்படின்னு சொன்னா
உங்கள்ட்ட இந்த பார்ட்ஸுகள் படம் பிக்சர்ஸ் இருந்தா பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பிக்சர்ஸ் இருந்தா என்ன செய்யுங்க மிஸ் வந்து நேம் எழுதி அதுக்கு கீழே அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கும் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி தருவேன் சோ நீங்க அதுக்கு பக்கத்துல அதோட படம் இருந்தா போட்டோ பிக்சர் இருந்தா ஒட்டி கொள்ளுங்க சரியா பழைய புக்ஸுகள்ல இருந்தா இல்லாட்டிக்கு உங்களுக்கு வாங்க முடிஞ்சா மட்டும் வாங்குங்க இல்ல உங்களால பிக்சர் கீற முடியும் போன வருஷத்துல எல்லாம் உங்களோட கிளாஸ் படிச்ச அண்ணாக்கள் வந்து அக்காக்கள் கீறினாங்க அழகா கீறி வச்சிருந்தாங்க சரியா அவங்களால முடிஞ்சதை அழகா கீறி இருந்தாங்க சோ கீற முடிஞ்சாக்கள் கீறி கொள்ளுங்க பிக்சர் இருக்கிறார்கள் பிக்சர் ஒட்டி கொள்ளலாம் வாங்கித்தான் நீங்க செய்ய வேணும்னு இல்ல சரியா ஓகேயா ஓகே மிஸ் ரைட் ஓகே இங்கிலீஷ்காரர் மட்டும் பார்த்து எழுதலாம் தமிழ்காரருக்கு மிஸ் வந்து சொல்லுறேன் சரியா தமிழ்காரருக்கு மிஸ் வந்து சொல்லுறேன் மிஸ் சொல்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க ஓகேயா ரைட் நாங்க எழுதி கொள்ளுவோமா so Okay, take your miss. exercise copy put the heading parts of computer here இங்க டாப்ல பாருங்க top of the computer மேல பாருங்க parts of computer above the screen parts of computer this is the heading right okay parts of computer parts of computerல முதலாவது நீங்க எழுதி கொள்ளுங்க முதலாவது எழுதி கொள்ளுங்க ஒரு ஸ்டார் ஒன்று பண்ணி எழுதி கொள்ளுங்க மெயினான பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் இந்த கம்ப்யூட்டர்ல மெயின் பார்ட்ஸ் என்னென்னு இருக்கு சரியா இங்கிலீஷ்ல உள்ளாக்கள் இப்படியே பார்த்து எழுதுங்க பாப்போம் இங்கிலீஷ் மீடியக்காரன் கீழே இருக்கு பாருங்க ஸ்டார் பண்ணிட்டு நீங்க எழுத வேணும் தமிழ் பிள்ளைகளுக்கு மிஸ் சொல்றேன் சரியா கணனியின் முக்கிய பகுதிகளாக கணனியின் முக்கிய பகுதிகளாக எல்லாத்தையும் புக் இருக்குமென்று நினைக்கிறேன் கீபோர்ட் மானிட்டர் மவுஸ் CPU இந்த நாலும் தான் முக்கிய பகுதிகளாக கருதப்படும் சரியா அப்ப அதை எழுதி கொள்றீங்களா கீபோர்டுக்கு விசை பலகை தமிழ் பிள்ளைகள் புக் ஒருக்கு எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம் தமிழ் பிள்ளைகள் புக் ஒருக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஹன்ஸ் ரோஷன் தான் இப்ப மிஸ்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க எப்படி இந்த தமிழ் பெயர்கள் இருக்குன்னு பார்த்து கீபோர்டுக்கு விசை பலகை தானே mute your mic unmute your mic சாவி பலகை இன்னைக்கு மிஸ் சாவி பலகை ஓகே சாவி பலகை மானிட்டருக்கு தெரிவிப்பி அல்லது திரை இல்லாட்டிக்கு தெரிவிப்பி மவுஸ் சொன்னா சுட்டி CPU முறைமை அலகு அப்ப இது எப்படி எழுதுவீங்க கணனியின் முக்கிய பகுதிகளாக என்னென்ன இருக்கு சாவி பலகை திரை சுட்டி முறைமை அலகு என்பன குறிப்பிடப்படும் 4 எழுதுவீங்க ஹரீஷ் ஓகேயா எழுதுறீங்களா ஒண்ணும் எழுதியில எனக்கு எழுதணும் தமிழ்ல எழுதிட்டீங்களா எழுதி கொண்டிருக்கிறேன் இங்கிலீஷும் தமிழும் ரைட் மிஸ் இன்னொருக்கா சொல்லுங்களேன் மிஸ் தமிழ்ல கணனியின் முக்கிய பகுதிகளாக என்னது விசைப்பலகை எப்படி சொல்றது சாவி பலகை மற்றது திரை சுட்டி CPU எப்படியம்மா முறைமையாளர்
முறைமை அலகு என்பனவாகும். Harish, if you can write it in English. You no need to write it in Tamil. If you can write it in English. You no need to write it both language. ஓகேயா? அடுத்ததுக்கு போகும் பிள்ளைகள். அடுத்தது நாங்க ஹெட்டிங் போட்டு எழுத போறோம். முதலாவது நம்பர் 1 மானிட்டர் திரை. என்ன முதலாவது பகுதி? திரைய பற்றி எழுத போறோம் இப்போ. மானிட்டர். The monitor is also known as the VDU, which stands for Visual Display Unit. ரைட், இது இங்கிலீஷ்ல உள்ள ஆக்கள் இங்கிலீஷ்ல வடிவ பார்த்து எழுதலாம். தமிழ்ல எழுதுற பிள்ளைகள் கவனிங்க. திரையானது கணனி திரையானது VDU இத பத்தி உங்களோட புக்ல எதுவும் இருக்குதா பிள்ளைகள்? கன்க்ளூஷன் பார்த்து சொல்லுங்க. VDU பத்தி எதுவும் இருக்கா? மானிட்டர் டீச்சர் திருப்பி ஒருக்கா சொல்லுங்களேன். கணனியின் திரையானது வீடியோ எனவும் வகைப்படும். VDU ரைட். ஓகேயா? VDU கணனியில வந்து பிள்ளைகள் 3 விதம் இருக்கு. ஒன்று வந்து VDU மானிட்டர், அடுத்தது VCD LED மானிட்டர். சரியா? நாங்க இப்ப பாக்குறது LED மானிட்டர்.
மிஸ் Yes. இந்த மானிட்டர்ல பாடத்தை வரையணுமா மிஸ் அதுக்கு பக்கத்துல அது இப்ப வரைய வேணாம். நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஆறுதலா ஒவ்வொரு பிக்சரையும் வரைய முடிஞ்சா வரையுங்க. சரியா? ஓகே ஓகே. அந்த கரணிக்கு கீழே அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள் இங்கிலீஷ் பிள்ளைகள் ரெண்டாவது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. The monitor display whatever we type with the keyboard. இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த கீபோர்டுக்கு என்னமா பேர்? 1 minute. சாவி சாவி பலகை என்ன சாவி ரைட் சாவி பலகை மூலம் நாம் கொடுக்கும் உள்ளீட்டினை சாவி பலகை மூலம் நாம் கொடுக்கும் உள்ளீட்டினை வெளிப்படுத்தும் திரையே மானிட்டர் எனப்படும். மானிட்டர் இல்லாட்டிக்கு என்னன்னு சொல்லுவோம்? திரை. திரை எஸ். மறுபக்கம் கொஞ்சம் சொல்லுங்களே. சாவி பலகை மூலம் நாம் செலுத்தும் உள்ளீட்டினை வெளிப்படுத்தும் திரையே தெரிவிப்பி அதாவது மானிட்டர் எனப்படும். இது செகண்ட் பாயிண்ட் பிள்ளைகளா? ரெண்டாவது பாயிண்ட்ஸ் அதான். ரைட் குட். அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர்ல இருக்கிற டைப்ஸ் போட்டிருக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர்ல இருக்கிற டைப்ஸ், அதாவது வந்து தெரிவிப்பியின் வகைகள் என்று போடுங்க பாப்போம். வேறொரு கலரால போடுங்க. தெரிவிப்பின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மானிட்டர். ரைட், இங்க கீழே இருக்கு பாருங்க. There are basically two different types of monitor இருக்கு. ஒன்று CRT and LCD. தமிழ் பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்க. தெரிவிப்பியின் வகைகள் என்று போட்டுட்டு முதலாவது CRT மானிட்டர் தெரிவிப்பி, அடுத்த இரண்டாவது LCD தெரிவிப்பி. தெரிவிப்பியின் வகைகள் என்ற ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுட்டு முதலாவது CRT தெரிவிப்பி, இரண்டாவது LCD தெரிவிப்பி. பிள்ளைகள் விளங்குதா? பிள்ளைகள் எப்படி எழுதுறன்னு விளங்குதா? மிஸ் அந்த தெரிவிப்பின் வகைகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன மிஸ்? நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்க, அப்ப நீங்க இப்படி எழுதுங்க. இங்கிலீஷ்ல எழுதுறார்கள் டைப்ஸ் ஆஃப் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ். மிஸ் திரும்ப சொல்லுங்களே மிஸ். தமிழ்லையா? ஓ மிஸ். தெரிவிப்பியின் வகைகள் என்று சப்ஹெட்டிங்கா போடுங்க. தெரிவிப்பியின் வகைகள் என்று வேற ஒரு கலப்பெண்ணால போடுங்க. அதுக்கு கீழே ஒன்று போட்டுட்டு இந்த இருக்கு CRT இங்கிலீஷ்ல எழுதணும். CRT தெரிவிப்பி, ரெண்டாவது LCD தெரிவிப்பி. ஒன் மினிட் பிள்ளைகளா, இதை எழுதி கொள்ளுங்க பாருனா. 1 minute. Excuse me miss.
ரைட் ஓகே அப்ப எழுதிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? Yes, miss. Yes, miss. ரைட் அடுத்தது கீபோர்ட். கீபோர்டுக்குரிய தமிழ் வடிவம் என்னது? சாவி பலகை. எஸ், சாவி பலகை. கீபோர்ட் சாவி பலகை. இரண்டாவது பார்ட்ஸ் சாவி பலகை. இங்கிலீஷ்ல உள்ள ஆட்கள் இதை பார்த்து எழுதுங்க பார்ப்போம். The keyboard is used to type text, numbers and special characters on the computer. Right? தமிழ்ல எழுதுறாக்கள் எழுதி கொள்ளுங்க. சாவி பலகை மூலம் நாம் எழுத்துக்களை அச்சிடுவதற்கும் இலக்கங்கள் அதாவது நம்பர்ஸ் இலக்கங்கள் மற்றும் குறியீடுகளை அச்சிடுவதற்கும் சாவி பலகை பயன்படுத்தப்படுகிறது. சாவி பலகை பயன்படுத்தப்படுகிறது. சிந்தனை நொறுக்க வாசிச்சு காட்டுங்க. எப்படி மிஸ் சொன்னா? சாவி பலகை மூலம் நாம் எழுத்துக்களை அச்சிடுவதற்கும் இலக்கங்கள் மற்றும் குறியீடுகளை அச்சிடுவதற்கும் சாவி பலகை பயன்படுகின்றது. ரைட் ஓகே ஓகே வெரி குட். Miss, எஸ் ஹன்ஸ்ரோசன். அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறது விளங்குது இல்ல அடியில இருக்கிறது மிஸ். என்ன விளங்குது இல்லையம்மா? கரெக்டர்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். இது விளங்குது இல்ல? Yes, miss. Characters on the computer. CHARACTERS. Characters on the computer. ONTHE. The computer. Thank you, miss. மிச்சாக்கள் என்ன செய்றீங்க பிள்ளைகள்? எழுதுறீங்களா? ஹரிஷ், Oh, teacher. you writing? Yeah. Yes. Nahidan, எழுதி முடிஞ்சதா? எழுதுறீங்களா? எழுதி முடிஞ்சதா? முடிச்சிட்டீங்களா? உங்கள்ட்ட மைக் ஒரு பிரச்சனையாப்பா. மிஸ் கேக்குதே இல்ல. மிஸ் கேக்குது இல்லையாப்பா? நீங்க கதைக்கிறது கேக்குதே இல்ல. ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க ஐயா. சரி, அடுத்த கிளாஸ்ல ஒருக்கா செக் பண்ணிட்டு வாங்கவா. நீங்க கதைக்கிறது கேக்குது இல்ல, அதனால உங்கள்ட்ட நான் கொஸ்டினும் கேட்க முடியுது இல்ல. ரைட். சுபிக்ஷனா எல்லாம் எழுதியாச்சா? நிலஹவன், Yes, miss. எங்க மிச்சாக்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆ, ஏன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறீங்க மட்டாக்கள்? ஏதாச்சும் பிரச்சனையா? வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா? வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்க சொல்லுறேன் நான். இனி என்ன செய்வார் மிஸ்? சத்தம் போடாம எல்லாரும் ரிமூவ் பண்ணிடுவேனா? வீடியோ ஆஃப்ல இருக்கிறாங்களோ சத்தம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். திருப்பி நீங்க ஜாயின் பண்ணிடலாம். விளங்குதா? கிளாஸ்னா கிளாஸ் மாதிரி இருக்கணும். இது யாரு? ஹரிஹிஷா. இது என்ன நேம்? இது விளங்கல மிஸ்ஸுக்கு. இது யார் பிள்ளைகள்? நியூ அட்மிஷனா நீங்க?
Harikeshav, right? Right. Okay, அடுத்தது பிள்ளைகள், the keyboard has many buttons on it which are called keys. Different keys have different function. இது வந்து இங்கிலீஷ்ல உள்ளாக்கள் மலைப்பாட்டை பார்த்து எழுதுங்க. தமிழ்ல எழுதுறாக்கள் அது ரெண்டாவது பாயிண்ட்ஸா போடுங்க. கீபோர்டுக்கு ரெண்டாவது பாயிண்ட்ஸா. கீபோர்டு எப்படி சொல்லுவோம்? 1 minute. கீபோர்ட் சாவி பலகை. எஸ், சாவி பலகையில் அநேகமான பொத்தான்கள் காணப்படும். பட்டன்ஸ பொத்தான் என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே தமிழ்ல? பட்டன்ஸ். ஓகே, அநேகம் பொத்தான்கள் காணப்படும். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான செயல்பாடுகளை மேற்கொள்ளும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான செயல்